ஸ்டாட்டிக் டேட்டா மெம்பர்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் ரூம் அப்படின்னு ஒரு கிளாஸை டிஃபைன் பண்ண போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த கிளாஸ் தான். ப்ரைவேட்டாக 2 டேட்டா மெம்பர்ஸ் இன்ட் லென்த் அண்ட் இன்ட் பிரெத் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அண்ட் பப்ளிக்காக இந்த ரூமுக்கு கன்ஸ்ட்ரக்டர் எழுதிடலாம். அது வந்து லென்த்தையும் பிரெத்தையும் இன்புட்டாக வாங்கிக்கிட்டு இந்த 2 டேட்டா மெம்பர்ஸையும் இனிஷியலைஸ் பண்ணி விட்டுரும். இது தவிர கால்குலேட் ஏரியா அப்படின்னு நான் ஒரு ஃபங்க்ஷனை எழுத போகிறேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து ஜஸ்ட்டு லென்த் இன்ட்டு பிரெத் கண்டுபிடிச்சி ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ இதோட ரிட்டர்ன் டைப் நான் இன்டீஜர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நான் இந்த ரூம் கிளாஸ்க்கு எவ்வளோ ஆப்ஜெக்ட் வேணாலும் டிக்ளேர் பண்ணிக்கலாம் இல்லையா? நான் R1 அப்படின்ற ரூம் 30x20 டிக்ளேர் பண்ணுறேன். அதே மாதிரி R2 வேறு டைமென்ஷன்ஸ் கொடுக்குறேன். R3யும் க்ரியேட் பண்ணுறேன். இப்போ நான் C-outல R3 டாட் கால்குலேட் ஏரியா அப்படின்னு கொடுத்தேன்னா இந்த R3 ரூமோட லென்த் அண்ட் பிரெத்தை வச்சு அது ஏரியாவை கால்குலேட் பண்ணி ரிட்டர்ன் பண்ணும். நம்ம அதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். நான் இதை ஜஸ்ட் ரன் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு 150 அப்படின்னு ரிசல்ட் வருது. நம்ம எழுதின ரூம் கிளாஸ் தான் நான் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். நம்ம R1 அப்படின்னு ஒரு ரூம் கிரியேட் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா இந்த ரூம் கிளாஸில் 2 டேட்டா தானே இருக்குது, லென்த்து பிரெத்து. ஸோ அதனால அந்த 2 டேட்டாவும் R1க்கு அலோகேட் ஆகிடும். ஸோ மெமரியில் தனியாக R1 அப்படின்ற ரூம்க்கான லென்த் பிரெத்துக்கு தனி ஸ்பேஸ் அலோகேட் ஆகிருக்கும். அதே மாதிரி R2 அப்படின்னு நம்ம கிரியேட் பண்ணும்போது லென்த் பிரெத்துக்கு தனியாக இந்த மாதிரி மெமரி அலோகேட் ஆகும். இதே மாதிரி நம்ம எவ்வளோ ரூம்ஸ் கிரியேட் பண்ணாலும் அந்தந்த ரூம்ஸ்க்கெலாம் வந்து தனித்தனியாக லென்த்தும் பிரெத்தும் நமக்கு மெமரியில் அலோகேட் ஆகும். ஸோ ஒரு கிளாஸுக்கு நீங்கள் எப்போ ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் அந்த கிளாஸில் என்னென்ன டேட்டா எல்லாம் இருக்கோ இந்த கிளாஸில் 2 தான் இருக்குது. சப்போஸ் ஒரு கிளாஸில் நீங்கள் 10 டேட்டா டிக்ளேர் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா ஒரு தடவை ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போதும் அந்த 10 டேட்டாக்கும் மெமரி அலோகேட் ஆகும். பட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ஒரு பொதுவான காப்பி தான் இருக்கும். ஏன்னா ஃபங்க்ஷன்ஸ்ன்றது கோடு தானே. ஸோ அதுக்கு நீங்கள் வந்து இன்புட்டாக டேட்டாவை கொடுத்தீங்கன்னா அது எக்ஸிக்யூட் பண்ண போகுது. ஸோ அதனால ஃபங்க்ஷன்ஸ்லாம் ஆப்ஜெக்ட்க்கு தனித்தனியாலாம் இருக்காது, அது பொதுவான காப்பியாக தான் இருக்கும். இப்போ சப்போஸ் ஒரு கிளாஸ்க்குள்ள ஆப்ஜெக்ட்க்கு தனித்தனி டேட்டாவாக இல்லாமல் ஒரு பொதுவான டேட்டா ஒன்று வேணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ரூம் கிளாஸ்க்குள்ளேயே மொத்தம் எவ்வளோ ரூம்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. இப்போ ரூம்ஸ் கவுண்ட்ன்றது ஆப்ஜெக்ட்டுக்கு ரிலேட்டடான விஷயம் கிடையாது, இல்லை மொத்தம் எவ்வளோ ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆச்சு அப்படின்னு ட்ராக் பண்ணுற ஒரு டேட்டா. ஸோ அந்த டேட்டாவை நீங்கள் இந்த மாதிரி சாதாரணமாக கொடுத்தீங்கன்னா என்னாகும், ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளேயும் ரூம்ஸ் கவுண்ட் என்ன அப்படின்னு தனித்தனியாக போய் ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். பட் அந்த மாதிரி ஆகக்கூடாது. நமக்கு என்ன ஆகணும், ஒரு பொதுவான டேட்டா நமக்கு வேணும். அது எப்படி நம்ம டிக்ளேர் பண்ணுறது அப்படின்னா ஸ்டாட்டிக்காக தான் கொடுக்கணும். இந்த மாதிரி ஸ்டாட்டிக் இன்ட் ரூம்ஸ் கவுண்ட் அப்படின்னு கொடுத்துக்கலாம். அந்த ரூம்ஸ் கவுண்ட்ன்றது ஒரு இன்டீஜர் தான், மற்ற எல்லா வேரியபிள்ஸ் மாதிரி தான். பட் ஆனால் ஸ்டாட்டிக் அப்படின்னு நம்ம முன்னாடி கீவேர்ட் கொடுக்கணும். இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது எப்படி மற்ற டேட்டாலாம் ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக இந்த மாதிரி அலோகேட் ஆகுதோ அப்படி ஆகாமல் ஸ்டாட்டிக் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா ஒரு பொதுவான காப்பியாக அது வேற ஒரு இடத்துல தனியாக டிக்ளேர் பண்ணி வச்சிரும். ஸோ அதை நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணிக்கலாம். அது எப்படின்னு பார்க்கலாம். நான் இந்த இடத்துல கொடுத்துக்கிறேன் ஸ்டாட்டிக் இன்ட் ரூம்ஸ் கவுண்ட் அப்படின்னு. பட் இந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கும் தனித்தனியாக க்ரியேட் பண்ண வேண்டிய டேட்டா கிடையாதுல்ல அந்த ஸ்டாட்டிக்கு. ஸோ அதனால அதுக்கு எந்த இடத்துல மெமரி அலோகேட் பண்ணணும் அப்படின்னு புரியாத ஒரு கன்ஃபியூஷன் வந்துடும். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி மெயினுக்கு முன்னாடி மறுபடியும் இந்த வேரியபிளை ரீடிக்ளேர் பண்ணணும். இன்ட் அப்படின்னு கொடுத்துட்டு ரூம்ஸ் கவுண்ட் தான், அதை 0ன்னு கொடுக்க போகிறோம். பட் ஜஸ்ட் ரூம்ஸ் கவுண்ட் அப்படின்னு கொடுத்தோன்னா அது சம்மந்தம் இல்லாத வேற ஒரு வேரியபிளை க்ரியேட் பண்ணிடும். நம்ம என்ன சொல்லணும், இந்த ரூம் கிளாஸ்க்குள்ளே ஆல்ரெடி ரூம்ஸ் கவுண்ட்னு ஒரு ஸ்டாட்டிக் வேரியபிள் டிக்ளேர் பண்ணியிருக்கோம்ல, அந்த வேரியபிளை தான் நான் இங்கே ரீடிக்ளேர் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த மாதிரி கிளாஸ் நேம் அண்ட் ஸ்கோப் ரெசல்யூஷன் கொடுத்துட்டு அந்த வேரியபிள் பேரை கொடுத்து 0ன்னு இனிஷியலைஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தாதான் இந்த ரூம்ஸ் கவுண்ட்டுக்கு எங்கே ஸ்பேஸ் அலோகேட் பண்ணணும் அப்படின்னு அதுக்கு தெரியும். ஏன்னா இது மற்ற டேட்டா மாதிரி இல்லை. மற்ற டேட்டாலாம் ஒரு தடவை ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது தனித்தனியாக அது மெமரி அலோகேட் பண்ணிடும். பட் இது பொதுவான டேட்டான்றதுனால இந்த மாதிரி குளோபல் நேம் ஸ்பேஸில் நம்ம ரீடிக்ளேர் பண்ணணும். பட் இது வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் C++ நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இது கொடுக்கணுன்ற அவசியம் இல்லை.
பழைய வெர்ஷன்ஸில் தான் இந்த மாதிரி கொடுக்கணும். எப்படி நம்ம கவுண்ட்டை ட்ராக் பண்ணலாம் அப்படின்னா, இந்த கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளேயே இந்த ரூம்ஸ் கவுண்ட்டை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுடலாம். கன்ஸ்ட்ரக்டர் எப்போ கால் ஆகும்? ஒரு தடவை ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதும் கால் ஆகும். ஸோ ஒரு தடவை புதுசாக ரூம் அப்படின்ற ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது ஓகே, அப்போ ஒரு ரூம் எக்ஸ்ட்ராவாக அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம அந்த ரூம்ஸ் கவுண்ட்டை இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த ரூம்ஸ் கவுண்ட் என்ன அப்படின்னு வெரிஃபை பண்ணுறதுக்காக நம்ம கெட் ரூம்ஸ் கவுண்ட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதிக்கலாம். ரூம்ஸ் கவுண்ட் என்ன அப்படின்றத ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ ரிட்டர்ன் ரூம்ஸ் கவுண்ட் அப்படின்னு கொடுத்துடலாம். இந்த இடத்துல நான் ஒரு எண்ட் லைன் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ நான் இந்த ரூம்ஸ் கவுண்ட் என்ன அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணுன்னு நினைக்கிறேன். R2 டாட் ரூம்ஸ் கவுண்ட் அப்படின்னு கால் பண்ணால் அது அவ்வளோ சென்சிபிளாக இருக்குமான்னு யோசிச்சு பாருங்கள். R2 கொடுக்கலாம், R1 கொடுக்கலாம், R3 கொடுக்கலாம், எல்லாத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. ஒரு ரூமோட ஆப்ஜெக்டை வச்சுக்கிட்டு மொத்தம் எவ்வளோ ரூம் இருக்குது அப்படின்னு கேட்குறது அவ்வளோ சென்சிபிளாக இருக்காது இல்லையா? ஏன்னா இது எல்லா ஆப்ஜெக்ட்டுக்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு டேட்டா. ஸோ அந்த டேட்டாவை நம்ம கெட் பண்ணும்போது ஒரு ஆப்ஜெக்டை வச்சு கெட் பண்ணுறது சரியான ப்ராக்டிஸாக இருக்காது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபங்க்ஷனையே ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னு கொடுத்துடலாம். ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா, மற்ற ஃபங்க்ஷன்ஸ் மாதிரி இல்லாமல், இப்போ இந்த ஃபங்க்ஷன்லாம் என்ன, கால்குலேட் ஏரியா அப்படின்னா ஒரு ஆப்ஜெக்டை வச்சு அதை இன்வோக் பண்ணுவோம். ஓகே, R3 அப்படின்ற ஆப்ஜெக்டை வச்சு இன்வோக் பண்ணுறதுனால அந்த R3யோட லென்த் பிரெத்தை வச்சு அது இந்த ஃபங்க்ஷனை மேனிப்புலேட் பண்ணிக்கும். ஸோ எந்த ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்டை வச்சு அந்த ஃபங்க்ஷன் மேனிப்புலேட் ஆகும். பட் இப்போ இந்த ரூம்ஸ் கவுண்ட் அப்படின்றது ஆப்ஜெக்ட்க்கு சம்மந்தம் இல்லாத பொதுவான டேட்டா அப்படின்றதுனால அதை டீல் பண்ணுற ஃபங்க்ஷனையும் நம்ம ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷனாக டிஃபைன் பண்ணிவிட்டு இதை எப்படி கால் பண்ணலாம் அப்படின்னா, அப்படியே டேரெக்டாக கால் பண்ணலாம். பட் டேரெக்டாக சொன்னால் அதுக்கு புரியாது. ஸோ அதனால் ரூம் கிளாஸில் இருக்கிற கெட் ரூம்ஸ் கவுண்ட்டை நான் கால் பண்ணுறேன் அப்படின்ட்டுன்னு இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸ்கோப் ரெசல்யூஷன் யூஸ் பண்ணி இந்த மாதிரி நம்ம கால் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கால் ஆகிட்டு உங்களுக்கு ரூம்ஸ் கவுண்ட் ரிட்டர்ன் ஆகும். பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. 150 அப்படின்னு முதல்ல அந்த ஏரியா வருது. நெக்ஸ்ட் 3ன்னு வருது பாருங்கள். மொத்தம் நம்ம 3 ரூம் தானே கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம், R1 R2 R3ன்னு. ஸோ அதனால 3 அப்படின்னு கரெக்டாக வருது. நம்ம ஒரு தடவை ரூம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதும் அதை இன்க்ரிமெண்ட் பண்ணி விட்டுருக்கோம் இந்த இடத்துல கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளேயே. ஸோ அதனால தான் நமக்கு கரெக்டாக கவுண்ட் ட்ராக் ஆகிருக்கு. ஏன் யூஸ் பண்ணுறோம், எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னே புரியாமல் நிறைய பேர் ஸ்டாட்டிக்கை யூஸ் பண்ணிகிட்ருப்பாங்க, சில எக்ஸ்பீரியன்ஸ்டு டெவலப்பர்ஸ் கூட. ஸோ இந்த கான்செப்டை கிளியராக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு ஆப்ஜெக்ட்க்கு ரிலேட்டடான டேட்டா இல்லாமல் ஒரு கிளாஸோட பொதுவான டேட்டாவை எல்லாம் நம்ம ஸ்டாட்டிக்காக வச்சுக்கலாம். அந்த ஸ்டாட்டிக்கை டீல் பண்ணுற ஃபங்க்ஷன்ஸையும் நம்ம ஸ்டாட்டிக்காக இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஸோ ஸ்டாட்டிக் ஃபங்க்ஷன்ஸை கிளாஸோட பேரை வச்சு தான் நம்ம இந்த மாதிரி கால் பண்ணணும். மற்ற நார்மல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஆப்ஜெக்டை வச்சு இன்வோக் பண்ணுவோம் இல்லையா? பட் அந்த மாதிரி இதுக்கு ஆப்ஜெக்ட் ரிலேட்டடாக இல்லாததுனால நம்ம கிளாஸை வச்சு டேரெக்டாக கால் பண்ணுறோம். நம்ம மற்றபடி ஸ்டாட்டிக் இதுக்கு முன்னாடி சீலெல்லாம் படிச்சிருக்கோம்ல, அதே தான் லாஜிக்கலி இங்கே அப்ளை ஆகும். அதாவது ஸ்டாட்டிக் முதல்ல ஒரு தடவை தான் இனிஷியலைசேஷன் நடக்கும். அது பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு டேட்டா அப்படின்றதுனால ஒரு தடவை தான் இனிஷியலைசேஷன் நடக்கணும் இல்லையா? அதுக்கு அடுத்தடுத்த தடவை அந்த வேல்யூ ரீட்டைன் ஆகணும், மெயின்டைன் ஆகணும். ஸோ அதனால நீங்கள் எவ்வளோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலும் அந்த வேல்யூ கரெக்டாக அது மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரும். ஏன்னா இனிஷியலைசேஷன் ஒரு தடவை தான் நடக்கும். ஸ்டாட்டிக் மெம்பர் ஃபங்க்ஷன்ஸை நம்ம கான்ஸ்டாக கொடுக்க முடியாது. கொடுத்தாலே கம்பைலேஷன் எரர் வரும். நான் கம்பைல் பண்ணுறேன் பாருங்கள், எரர் வந்துருச்சு. கான்ஸ்டன்ட் நம்ம எப்போ கொடுப்போம்னா அந்த ஃபங்க்ஷன் எந்த ஆப்ஜெக்ட் வச்சு கால் பண்ணுறோமோ அந்த ஆப்ஜெக்டை மாடிஃபை பண்ணாது அப்படின்னு சொல்கிறதுக்காக தான். இதை தான் நம்ம ஆப்ஜெக்டை வச்சே கால் பண்ண போகிறது இல்லைல்ல. ஸோ அதனால் கான்ஸ்ட் அப்படின்னு கொடுக்க முடியாது. அதே மாதிரி உள்ளே திஸ் பாயிண்டரும் நம்மளால் கொடுக்க முடியாது. திஸ் பாயிண்டர் எப்போ யூஸ் ஆகும்? ஒரு ஆப்ஜெக்டை வச்சு கால் பண்ணும்போது அந்த ஆப்ஜெக்டை பாயிண்ட் பண்ணுறதுக்காக தான் திஸ் பாயிண்டரை யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ பொதுவான டேட்டாவை எப்படி ஆப்ஜெக்ட்டுக்கு ரிலேட் பண்ண முடியும் நம்ம? அதனால திஸ் பாயிண்டரும் ஸ்டாட்டிக்குள்ளே நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. பட் டேட்டாவை வேணும்னா கான்ஸ்டன்ட் கொடுத்துக்கலாம்.